வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை சங்கமம் விழாவை தீவுத்திடலில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செம்மொழி பூங்கா உள்ளிட்ட 18 இடங்களில் வரும் 17ஆம் தேதி வரை கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உணவு திருவிழாவுக்கு ஏற்பாடு. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டம். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்பு. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு. 2 நாள் பயணமாக இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு என தகவல். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். ஒப்புதல் அளித்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் செல்லும் மக்கள். பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். முன்னாள் மத்திய அமைச்சர் சரத் யாதவ் உடல்நலக்குறைவால் காலமானார். பிரதமர் மோடி மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல். ஒடிஷாவில் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் சுற்று போட்டியில் இந்திய அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி வெற்றி, தொடரையும் கைப்பற்றி அசத்தல். இனி விரிவான செய்திகள். சென்னை தீவுத்திடலில் சென்னை சங்கமம் விழா இன்று தொடங்குகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 600க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் சென்னை சங்கமம் விழாவில் பங்கேற்க உள்ளனர். சென்னையில் வரும் 17ஆம் தேதி வரை செம்மொழி பூங்கா, பெசன்ட் நகர் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை உள்ளிட்ட 18 இடங்களில் சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளை நகர மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் உணவு திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர்கள், திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் பாமக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பாஜக எம்எல்ஏக்கள், முக்கிய பிரமுகர்கள், காவல்துறை அதிகாரிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள் விழாவில் பங்கேற்றனர். அனைவரையும் ஆளுநர் ஆர்.என். ரவி வரவேற்றார். பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். அனைவருக்கும் தமிழில் பொங்கல் வாழ்த்துக்களை கூறிய ஆளுநர் ஆர்.என். ரவி, இந்த பொங்கல் விழா மினி தமிழ்நாடு போல இருந்தது என குறிப்பிட்டார். On this occasion, for all of you and all the artists, those who made it, I am grateful to them. The Rajbhavan is grateful to them. They came and enacted in a way in a mini Tamil Nadu, where we could see our life which we otherwise miss in larger cities like Chennai. பொங்கல் விழாவை ஒட்டி ஆளுநர் அளித்த விருந்தில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டனர். இதனிடையே அதிமுகவை ஓபிஎஸ் தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இருந்து வரும் என்று அவரது ஆதரவாளர் புகழேந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வழக்குகளை மிக தெளிவாக ஒரு வார காலம் கேட்டறிந்திருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவு. நாளைய தீர்ப்பை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று புலமைப்பித்தினுடைய வரிகளுக்கு உயிர் தருகின்ற வகையில் ஒரு உன்னதமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கப் பெறுவோம். முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான் இந்த கழகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற தீர்ப்பு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்திலிருந்து வரும் என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாடு குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடித விவரம் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 9ஆம் தேதி ஒப்புதல் அளிக்கப்பட்ட வரைவு உரையிலிருந்து பல பகுதிகளை படிக்காமல் உரையில் குறிப்பிடாத பல புதிய கருத்துக்களை இணைத்து ஆளுநர் உரையாற்றியதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயல் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் மரபுகளை மீறிய செயல் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு அரசுடன் ஒரு கருத்தியல் அரசியல் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாகவும்
வருவதாகவும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கொள்கைகளுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை பொதுவெளியில் பேசி மாநிலத்தில் அமைதியின்மை ஏற்படக்கூடிய சூழலை ஆளுநர் ஏற்படுத்தி வருவதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே குடியரசுத் தலைவர் தலையிட்டு ஆளுநர் RN ரவி அரசியல் அமைப்புப்படி நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசு சிறந்ததொரு நிர்வாகத்தை வழங்க வழிவகை செய்யவும் அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 2 நாள் பயணமாக இன்று காலை விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். இப்பயணத்திற்கான காரணம் குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் தகவல் தெரிவிக்கவில்லை. சட்டப்பேரவையில் நடந்த விவகாரம் தொடர்பாக திமுக குழுவினர் குடியரசுத் தலைவரை சந்தித்த நிலையில் ஆளுநர் இன்று டெல்லி செல்கிறார். அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையோ சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சேது சமுத்திர திட்டத்தை விரைந்து நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சேது சமுத்திர திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்துவோம் என்று ஒன்றிய பாஜக அரசு சொல்லி இருக்கிறது. ஆனால் ராமேஸ்வரம் கடற்பகுதியில் இருந்தது எந்த மாதிரி கட்டுமானம் என்பதை கூறுவது கடினம் என்று ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இத்தகைய நிலைப்பாட்டுக்கு பாஜக அரசு வந்துள்ள நிலையில் சேது சமுத்திர திட்டத்தை போராடியும் வாதாடியும் செயல்படுத்த வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை இப்பேரவையின் சார்பில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் கலைத்திறனை கண்டறிந்து அதனை வெளிக்கொண்டு வரும் விதமாக அனைத்து மாவட்டங்களிலும் கலைத்திருவிழா நடத்தப்பட்டது. இதில் ஓவியம், நாடகம், கட்டுரை எழுதுதல், பேச்சுப் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் ஆகிய போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 1759 மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவர்களின் அறிவானது கலை அறிவாக, கல்வி அறிவாக, பகுத்தறிவாக வளர வேண்டும் என்று வாழ்த்தினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான பணிகள் இந்த மாதத்திலேயே நிறைவு பெறும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவடையும் தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதாகவும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் முத்துசாமி, மழை காரணமாக பணிகள் தாமதம் ஏற்பட்டதாகவும் இந்த மாதத்திலேயே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான பணிகள் முடிவடையும் என்றும் கூறினார். நகர பேருந்துகள் அனைத்திலும் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அவர், பிங்க் நிறம் பூசப்பட்ட நகர பேருந்துகளில் மட்டுமே கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், மகளிர் எளிதாக கண்டறிந்து பயணம் மேற்கொள்ளவே பிங்க் நிறம் அடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அனைத்து நகர பேருந்துகளும் எஃப்சிக்கு செல்லும் போது படிப்படியாக நிறம் மாற்றம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழாவில் இடம்பெற்ற தமிழர்களின் கிராமிய நடனங்களான கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை அனைவரும் கண்டு ரசித்தனர். அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டிகளில் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு ஆளுநர் மாளிகையில் வலம் வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி புதுச்சேரியில் பொங்கல் இலவச தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக 500 ரூபாய், முதியோர் உதவித்தொகை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான கோப்புகளுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளார். மலேசிய நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவக்குமார் வரதராஜன் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவக்குமார் வரதராஜன், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மலேசியாவுக்கு வரவேண்டும் என தாம் அழைப்பு விடுத்ததாக கூறினார். விளையாட்டுத்துறை சார்ந்த புதிய திட்டங்களை கொண்டு வருவது குறித்து ஆலோசனை நடத்த அழைப்பு தாம் விடுத்துள்ளதாகவும் சிவக்குமார் வரதராஜன் தெரிவித்தார்.
மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரத்தில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 16ஆம் தேதியும், பாலமேட்டில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான இணையவழி முன்பதிவு கடந்த 10ஆம் தேதி தொடங்கி மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த போட்டிகளில் பங்கேற்க மொத்தம் 9699 காளைகளும் 5399 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் போட்டித் தேர்வை எதிர்கொண்டு தேர்ச்சி பெறும்போது அவர்களுக்கு முன்னுரிமை, அதாவது வெயிட்டேஜ் மதிப்பெண் அளிக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அரசாணையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கணினி மூலம் ஆன்லைன் தேர்வு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமே பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அந்த பணியிடங்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் வெயிட்டேஜ் மதிப்பெண் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதிக்காளாகியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிக பயணிகள் கூட்டம் உள்ளதால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பேருந்துகளில் ஏறி பயணிகளின் உடைமைகளை போலீசார் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரியும் நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி இன்று திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூர் வருவதற்கும், தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கும் சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்திற்கும், 18ஆம் தேதி தாம்பரத்தில் இருந்து கொச்சுவேலி செல்வதற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பொங்கல் முடிந்து திரும்பி வருவதற்கு வரும் 18ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பொங்கல் விழாவின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் போது இருதரப்பு மாணவர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இதில் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 3 மாணவர்களை கைது செய்தனர். 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவருமான ஷரத் யாதவ் உடல்நலக்குறைவால் காலமானார். குருகிராமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஷரத் யாதவ் நேற்று இரவு மரணமடைந்தார். அவருக்கு வயது 75. ஷரத் யாதவ் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். நீண்ட ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்த ஷரத் யாதவ் மறைவு வேதனை அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வென்றுள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை அணி 215 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் 216 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி 44வது ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. இந்திய வீரர் KL ராகுல் 64 ரன்கள் அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வென்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. ஒடிஷாவில் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் முதல் சுற்று போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இந்தியா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா உட்பட 16 நாடுகள் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் பங்கேற்கின்றன. புவனேஸ்வரில் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள அர்ஜென்டினா, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. அதே பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் அணிகள் மற்றொரு போட்டியில் மோதுகின்றன. ரூர்கேலாவில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் குரூப் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி ஸ்பெயின் அணியுடன் பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை சங்கமம் விழாவை தீவுத்திடலில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செம்மொழி பூங்கா உள்ளிட்ட 18 இடங்களில் வரும் 17ஆம் தேதி வரை கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உணவு திருவிழாவுக்கு ஏற்பாடு. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டம். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்பு. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு. 2 நாள் பயணமாக இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு என தகவல்.
சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். ஒப்புதல் அளித்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் செல்லும் மக்கள். பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். முன்னாள் மத்திய அமைச்சர் ஷரத் யாதவ் உடல்நலக்குறைவால் காலமானார். பிரதமர் மோடி மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல். ஒடிஷாவில் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் சுற்று போட்டியில் இந்திய அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி வெற்றி. தொடரையும் கைப்பற்றி அசத்தல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.